சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மாவட்ட காவல்துறை சார்பாக ஆம்பூர் பேருந்து நிலையத்திலும் பைபாஸ் சாலை விநாயகர் கோவில் அருகிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆம்பூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் கார் மற்றும் கனரக வாகனங்களில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்தும் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கும் சீட் பெல்ட் அணிந்து கார் ஓட்டி வந்தவர்களுக்கும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நகர காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ், போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி, உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களிடமிருந்து திருடப்பட்ட மற்றும் தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்து தரக்கோரி கடந்த 3 மாதத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட புகார்களை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 250 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். ஒரு பொண்ணுகிட்ட வந்து தகாத மெசேஜஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த அக்யூஸ்டையும் நம்ம பிடிச்சிருந்தோம். இந்த 47 கேசஸ்லையுமே மோஸ்ட்டாக வந்து அக்யூஸ்ட் எல்லாருமே அந்த பெண்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தொலைஞ்ச மொபைல் ஃபோன்ஸை நம்ம வந்து ரெகுலராக பப்ளிக்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்குறோம். அதை வந்து கவர்மெண்ட் போர்ட்டல் மூலயமா நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மாதிரி மொத்தம் இந்த வருஷத்தில் 650 மொபைல் ஃபோன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கடைசி 3 மாசத்துல கிட்டத்தட்ட 250 மொபைல் ஃபோன்ஸ், இதோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து 60 லட்சம் ரூபாய். இதை வந்து நம்ம மீட்டிருக்கோம். இது இல்லாமல் கடைசி கொஞ்சம் நாளில் நம்ம பண்ண முக்கிய அரெஸ்ட் அண்ட் கேசஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் பொண்ணுக்கு வந்து ஒரு 22 வயசு பையன், இவங்க வந்து வல்கராக வந்து வீடியோஸ் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஃபேஸ்புக் மூலயமா பழக்கமாகி அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க. பேசும்போது வந்து அவன் ஆபாசமாக வந்து வீடியோஸ் மெசேஜஸ் பண்ணுறான். அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு 22 வயசு, டிப்ளமோ முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான் வீட்டில். அவனை ரீசெண்டாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடுறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவரின் மகன் முகுந்தன் மற்றும் சையது ஜயாலினி என்பவரின் மகன் சையது முகமது ஆகிய இருவரும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் சையது முகமது, முகுந்தன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கல்லாறு செல்லும் சாலையில் அதிவேகமாக சென்று மீண்டும் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்கி வீடு திரும்புகையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள மைல்கல்லில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய சையது முகமது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பின்னால் அமர்ந்து வந்த முகுந்தன் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் வடகரை போலீசார் காயமடைந்த நபரை மீட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தும் உயிரிழந்த சிறுவனின் உடலை பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் வரை செல்லும் அரசு பேருந்து தாராபுரம் புறவழி சாலையில் செல்லும்போது இன்ஜின் கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் கணேசமூர்த்தி மற்றும் நடத்துனர் சிகாமணி பேருந்தில் இருந்த 52 பயணிகளையும் பத்திரமாக இறக்கிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பேருந்தில் வந்த 52 பயணிகளும் மாற்று பேருந்துக்காக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலையில் அமர்ந்திருந்த நிலையில் பயணிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனைத்து பயணிகளும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இவ்விபத்து குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுத்துறை அரசு துறைகளை தனியார் மயமாக்குவதை உடனடியாக கைவிட வேண்டும், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், ஒப்பந்த ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும், வருமான வரி உச்சவரம்பை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அகத்தாக்குளம் பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் புதிதாக அரசு சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகளின் கருத்தை கேட்காமல் சிப்காட் துவங்க நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து திருச்சுழி வட்டாட்சியர் சிவக்குமாரிடம் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட சாணரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. பிரபல ரவுடியான பாபு மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் இவர் ரவுடி தொழிலை கைவிட்டு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிகளுக்கு டீ கான்ட்ராக்ட் எடுத்து காலை மாலை என இருவேளை அங்குள்ள கம்பெனிகளுக்கு டீ சப்ளை செய்து வந்தார். இந்நிலையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு இருசக்கர வாகனத்தில் டீ கொடுக்க சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் பாபுவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் தலை சிதைந்து ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பாபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டுப்பாளையம் போலீசார் பாபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சாணரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி ரங்கராஜ் என்பவருக்கும் பாபுவுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரங்கராஜ் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்தது. இதில் தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள புறம்போக்கு இடத்தில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் சாலை விரிவாக்க பணியை பொதுப்பணித்துறை மேற்கொள்ள உள்ளது. இதற்காக அங்குள்ள மக்களை காலி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தும் எந்த பயனில்லை என கூறி அதே பகுதியில் குழி தோண்டி இறங்கி ஜீவ சமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர் போலீசார் வலுக்கட்டாயமாக அகற்ற முயன்றதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் அருகிலிருந்த குளத்தில் இறங்கி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்மன்ற அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் செல்லதுரை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் 4 முதல் 14 வயது குழந்தைகள் பங்கு பெற்ற மண்டல அளவிலான அபாக்கஸ் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இருந்து 3520 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 10 பிரிவுகளில் 3 நிமிடம் நடைபெற்ற தேர்வில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். 2003 சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கி ஒரு 45 நாடுகளில் பிரெயின் இயங்கிட்டு இருக்கு. இது எதுக்குன்னா யூஸ்வலாக குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட் இல்லைனா ரைட் பிரெயின் டாமினேட்டட், அதாவது இடது மூளையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. சில பேர் வலது மூளையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடது மூளையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் வந்து கணிதம் இல்லைனா மொழியை கற்பது அந்த மாதிரி ஒரு பயன்பாட்டில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. இந்த ரைட் சைட் பிரெயினை பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருப்பாங்க. ஸோ பிரெயின் நோக்கம் என்னென்னா இந்த குழந்தைங்க வந்து 2 பக்க பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறதுனால அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி, லிசனிங் ஸ்கில்ஸ், க்ரியேட்டிவிட்டி, இந்த பிரெயின் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸு. இன்றைக்கி காம்படிஷனில் பார்த்திங்கன்னா மதுரை ரீஜியனில் ஒரு 3500 குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 3 நிமிஷத்தில் 60 சம்ஸ் இருக்கும். இப்போ 3 நிமிஷத்தில் 60 சம்ஸ் வந்து பொதுவாக நம்ம போட மாட்டோம். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மனக்கணக்கு, ஸோ இந்த ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் குழந்தைங்கள்லாம் அபாக்கஸ் அப்படின்ற அந்த மணி சட்டத்தை பயன்படுத்தி கணக்கு போடுவாங்க. இந்த தேர்ட் லெவலுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனக்கணக்கு போடுவாங்க. அவங்க அந்த மனக்கணக்கு போடும்போது லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸாக இது அமையுது. கால்குலேட்டரை விட வேகமாக கணக்கு போடுவாங்க. அவங்க வேகமாக கணக்கு போடணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை. அந்த லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து இப்போ 40 மார்க் வாங்கிட்டு இருக்கிற குழந்தை ஸ்கூலில் 70 மார்க் 80 மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே 80 மார்க் வாங்கிட்டு இருக்கவன் 90 வாங்க ஆரம்பிப்பான். அந்தளவுக்கு நம்ம குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சி தான் பிரெயின் பயிற்சி.
சென்னை புது அன்னாரப்பேட்டை மாநகர பேருந்து பணிமனையில் டில்லி பாபு மற்றும் செல்வம் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் குரோம்பேட்டையிலிருந்து புதிய பேருந்துகளை தங்களது பணிமனைக்கு ஓட்டி வந்துள்ளனர். அப்போது புது வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சென்றபோது மதுபோதையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வழியில் தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு பாதையை மறித்துள்ளார். இதையடுத்து பேருந்து ஓட்டுநர்கள் ஆட்டோவை எடுக்க கூறி ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறியது. இதில் மதுபோதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் மாநகர போக்குவரத்து ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் விண்டர்பேட்டை அம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ஜலால். இவரது 3 வயது குழந்தை அனிஷா நேற்றிரவு கட்டிலில் தூங்கியுள்ளார். அப்போது பலத்த சத்தத்துடன் ஈடு இடித்ததால் கட்டிலில் தூங்கிய குழந்தை அதிர்ச்சியில் கட்டிலில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளது. இதனையடுத்து பெற்றோர்கள் குழந்தையை சமாதானப்படுத்தி மீண்டும் கட்டிலில் உறங்க வைத்துள்ளனர். பின்னர் அதிகாலை எழுந்து பார்த்தபோது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அருகிலிருந்த ரயில்வே மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் நகர காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் சிலுப்பனூர் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்காக அரியலூர், திருமானூர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் திருமானூர் மற்றும் அரியலூர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சாலை கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக சீரமைக்கப்படாமல் மிகவும் சேதமடைந்துள்ளதால் இதனை சீரமைக்க கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சிலுப்பனூர் கிராமத்தின் வழியாக அரியலூர் சென்ற அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். உலக சுற்றுலா தினத்தையொட்டி ஒன்றிய சுற்றுலா அமைச்சகம் மற்றும் தெற்கு மண்டல அலுவலகம் சார்பில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கு புதுச்சேரியின் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே தொடங்கிய ரிக்ஷா பேரணியானது தூய மாஸ் வீதி, சுப்பையா சாலை, அண்ணா சாலை, நேரி வீதி உள்ளிட்ட பல்வேறு சாலைகளின் வழியாக மீண்டும் கடற்கரை சாலையில் வந்தடைந்தது. இந்த சுற்றுலா நிகழ்வில் பழமையான கட்டிடங்கள் குறித்து கல்லூரி மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சுற்றுலா பேரணியில் 10க்கும் மேற்பட்ட ரிக்ஷா வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை அழைத்து சென்று சுற்றுலா தலங்களின் வரலாற்று குறித்து கலை சுற்றுலா வழிகாட்டிகள் சிறப்பாக தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெள்ளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கலைசெல்வி. இவர் ராசிபுரம் அடுத்த சேந்தமங்கலம் பிரிவு சாலை பகுதியில் உள்ள திருமுருகன் நகர் பகுதியில் தனது 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். இவர் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள விவசாய தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்திற்கு தண்ணீர் எடுத்து வர சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக விவசாய கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து ராசிபுரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 80 அடி ஆழம் உள்ள கிணற்றில் இறங்கி கயிறு மூலம் கலைசெல்வியை உயிருடன் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு குருவாயில், வெள்ளியூர் ஆகிய 3 கிராமங்களில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் 396 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்கமுரளி, மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன், அவைத் தலைவர் முனுசாமி, டி. பாஸ்கர், ஊராட்சி செயலாளர் நாகலிங்கம், டேவிட், பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பவானி, செந்தில் முருகன், ஆனந்தி ஆகியோர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் பகுதியில் எப்போதும் வென்றான் அணை உள்ளது. இந்த அணைக்கட்டை நம்பி எப்போது வென்றான், ஆதனூர், மிளகுநத்தம், காட்டுநாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 3000 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து வந்தனர். மேலும் 2 போகம் நெல் விவசாயம் மற்றும் தோட்ட விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் தற்போது இந்த நீர்த்தேக்கம் மணல் மேடாகி 6 அடி வரை மட்டுமே தண்ணீர் தேங்கி வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மழைக்காலங்களில் அணை வேகமாக நிரம்பி மழைநீர் வீணாக கடலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நீரை
தேக்கி வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் உரிய காலத்தில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு எப்போதும் வென்றான் அணையை தூர்வாரி தண்ணீரை தேக்கி வைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். பிரதான அணைக்கட்டுகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது எப்போது ஒன்றான் அணைக்கட்டு. இந்த எப்போது ஒன்றான் அணைக்கட்டு அதிலிருந்து கடந்த காலங்களிலே 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களிலே நெல் மற்றும் பயிர்கள் பயிரிடப்பட்டு பராமரிப்பு வந்தன. சமீப காலத்திலே அந்த நெல் மற்றும் பயிர்கள் என்பது படிப்படியாக இன்னைக்கு குறைந்துள்ளது. இந்த அணையை தூர்வாரப்பட வேண்டும் என்று நீண்ட நாளுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் 6 கோடி ரூபாய் என்பது அதை தூர்வாருவதற்கு நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் சமீபத்திலே நடைபெற்ற அந்த தூர்வாரும் பணி என்பது கரைகளை மட்டும் பலப்படுத்தும் பணியாகவே நடைபெற்றுள்ளதை தவிர முழுமையாக குளம் என்பது தூர்வாரப்படவில்லை. ஏற்கனவே குளம் தூர்வாரப்படாமல் இருப்பதனால் குளம் என்பது மேடாகி அந்த பகுதியிலேயே தண்ணீர் தேக்கம் என்பது சமீபத்தில் குறைந்துள்ளது. எனவே அந்த பணிகளை முழுமையாக ஆய்வு செய்து முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கல்குறிச்சி கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இப்பகுதி மக்கள் சாத்தான்குளம் வட்டாட்சியர் இசக்கி முருகேஸ்வரியை நேரில் சந்தித்து தங்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் சில தினங்களில் தான் நேரடியாக வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து கல்குறிச்சி பகுதிக்கு சாத்தான்குளம் வட்டாட்சியர் இசக்கி முருகேஸ்வரி நேரில் ஆய்வு மேற்கொள்ள வருகை தந்தார். அவர் ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களிடம் இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பட்டா வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கல்குறிச்சிங்கிற ஒரு கிராமம், இது என்னன்னா தனி தீவு மாதிரி இருக்குது. இது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் இங்கே இடம் ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன அந்த வீடு தான் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்குது. ஒரு சில வசதிகள் இல்லாமல் தான் இருக்காங்க. நிறைய பேர் என்னென்னா அந்த நிறைய பேருக்கு பட்டா இல்லை. பட்டா இல்லாமலே நிறைய பேர் ஊரில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபேமிலி தான் இங்கே இருக்கிறாங்க. பட்டா வசதி இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்க பட்டா எடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை. இப்போ நமக்கு வந்திருக்க வட்டாட்சியாளர் மேடத்தை போய் பார்த்து ஒரு மனு கொடுத்தோம். இந்த பட்டா விஷயமா பேசும்போது அவங்க நேரில் மக்களை பார்த்து சந்தித்து அவங்க எல்லாத்தையும் இருந்து மனு வாங்கிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பட்டா எடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி, எப்படியும் பட்டா வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒத்தக்கடை பகுதியில் கடந்த 3 வருடங்களாக மளிகை கடை நடத்தி வருபவர் அன்சாரி. கடந்த 3 வருடங்களாக இவரது கடைக்கு வணிக மின் பயன்பாட்டு கட்டணமாக 2000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை மட்டுமே கணக்கீடு செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கணக்கீடுகளில் குளறுபடி ஏற்பட்டு 30,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று மின்சார வாரியம் தெரிவித்ததை அடுத்து மளிகை கடை வியாபாரி அன்சாரி வழக்கறிஞர் மூலமாக மின்சார வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதற்கு எந்தவித பதிலும் கூறாமல் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கடையின் மின் இணைப்பை துண்டித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தேவக்கோட்டை நுகர்வோர் பாதுகாப்பு குறைதீர்ப்பு மையத்தில் புகார் அளித்த நிலையில் இப்புகாரை விசாரித்த நீதிமன்றம் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பை 1 வார காலத்திற்குள் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் மனுதாரரின் மன உளைச்சலுக்கு இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் எனவும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை சிறிதும் பொருட்படுத்தாமல் மின்சார வாரியம் மிக அலட்சியமாக நடந்து கொள்வதாகவும் மின் கணக்கீட்டு தொகையை முழுமையாக கட்டினால் மட்டுமே மின் இணைப்பு வழங்கப்படும் எனவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை அலட்சியப்படுத்தும் மின்சார வாரியத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருப்பதாக அன்சாரி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள மிராக்கிள் ஒருங்கிணைந்த மருத்துவ மையம் மற்றும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் புற்றுநோய் சிகிச்சை பற்றிய ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. சக்தி குழுமத்தின் தலைவர் மாணிக்க மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் ஆகிய மாநிலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6 வருடங்களாக இங்கே மெடிக்கல் கிளினிக் நடத்திட்டு வர்றோம். இதில் நிறையா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு குணப்படுத்தின ஒரு காட்சியை காண முடியுது. பார்க்கும்பொழுது இப்போ இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் ஒரு 3 பேப்பர்ஸ் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இதை நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கொலாபரேட்டிவ் ரிசர்ச் பண்ணணும்.
எந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, இதில் எப்படி இம்பேக்ட் வருதுன்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டாக்டர் ராகவேந்திரா வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு MOU போட்டு இந்த ரிசர்ச் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து இதை எப்படி பண்ணலான்னு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். நிச்சயமாக இது வரும்பொழுது எப்படி நம்ம வந்து புற்றுநோயை குணப்படுத்த முடியும், என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு நம்ம பண்ணலாங்கிறதுக்கு இப்போ ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக தொடங்கிய இந்த பேரணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் வந்த மாணவ மாணவிகள் சைகை மொழியின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விளக்கும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த பேரணியில் தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் பிரம்மநாயகம், தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் மேய்கண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக அளவில் புராதனமான இடங்களை யுனெஸ்கோ குழு ஆய்வு செய்து உலக பாரம்பரிய சின்னங்களை அறிவித்து வருகிறது. அதன்படி சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த 12 கோட்டைகள் மராட்டிய மன்னர்களின் ராணுவ கேந்திரங்களாக இருந்தவை என்பதால் இவற்றை கலாச்சார ரீதியிலான உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோவிற்கு ஒன்றிய அரசு பரிந்துரை செய்திருந்தது. அந்த பட்டியலில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டையும் இடம்பெற்றுள்ளதால் தென்கொரியாவிலிருந்து வரும் யுனெஸ்கோ பிரதிநிதி ஷவாங் ஜான் லீ மற்றும் ஒன்றிய அரசு அதிகாரிகள், தொல்லியல் துறையினர், மாநில தொல்லியல் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் செஞ்சி கோட்டையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்காமுடியான்பட்டு ஜீவா காலனி செல்வ விநாயகர் கோவில் எதிரில் ஏர்போர்ட் ரோட்டில் உயர்கோபுர மின்விளக்கு இருந்து வந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு காற்று மழையில் உயர்கோபுர மின்கம்பம் உடைந்து நொறுங்கிவிட்டது. இதனை இதுவரை மாற்றியமைக்க மின்துறை நடவடிக்கை எடுக்காததால் இப்பகுதி இருள் சூழ்ந்த நிலையில் இருந்து வருகிறது. எனவே உடனடியாக புதிய உயர்கோபுர மின்கம்பம் அமைத்து மின்விளக்கு எரிவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், போக்குவரத்திற்கு இடையூறாக நடுரோட்டில் உள்ள மின்கம்பத்தை மாற்றி வேறு இடத்தில் வைக்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் தமிழக சட்டமன்ற உறுதிமொழி ஏற்புக்குழு தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் பழனி மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பழனி மலைக்கோவில் அன்னதான கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு சமையல் கூடத்தில் மேற்கொள்ளப்படும் சமையல் பணிகள் மற்றும் சமையல் கூடத்தின் சுகாதாரம் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். மேலும் அன்னதான கூடத்தில் உணவருந்திய பக்தர்களிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை, திருக்கோவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆய்வில் உறுதிமொழி ஏற்பு குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மற்றும் திருக்கோவில் அதிகாரிகள் உடனிருந்தனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வழிகாட்டுதலில் தஞ்சாவூர் பெரிய கோவிலினை பார்வையிட வருகை புரிந்த சுற்றுலா பயணிகளை பாரம்பரிய முறைப்படி வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள வாத்திய இசையுடன் சுற்றுலா பயணிகளுக்கு சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து மலர் மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்கப்பட்டனர். முன்னதாக தஞ்சாவூர் மாவட்ட உதவி ஆட்சியர் உத்கர்ஷித் குமார் சுற்றுலா பயணிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இதில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மொரீஷியஸ், சிங்கப்பூர், மலேசியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியினை சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் கண்ணன் துவங்கி வைத்தார். தொடர்ந்து நட்சத்திர ஏரியை சுற்றி ஓடி வந்து பிரேயன் பூங்கா அருகே உள்ள சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான படகு குழாமில் போட்டி நிறைவு பெற்றது. இதில் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் ஆர்வமாக கலந்து கொண்டு ஓடினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.
தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கடந்த 80 ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோஆப்டெக்ஸ் நிலையங்கள் மூலமாக சந்தைப்படுத்தி நெசவாளர்களுக்கு பெரும் உதவி புரிந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் புஷ்பா தியேட்டர் கல்லூரி சாலையில் உள்ள குமரன் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி 2024 ஆண்டிற்கான சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவங்கி வைத்தார். இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு 60 லட்சம் ரூபாய் விற்பனை செய்துள்ளதாகவும் இந்த நடப்பு ஆண்டில் சுமார் 80 லட்சம் ரூபாய் இலக்கு வைத்து விற்பனை துவங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.